இதுக்கும் சட்டம் ஒழுக்கம் என்னம்மா சம்பந்தம் தாயி? நீங்க எல்லாம் அமைதி பூங்காவில் தான் இருக்கிறீங்க. ஒரு சில காலகட்டங்களில் முன்விரோதங்கள், எதிர்பாராத பிரச்சனைகளில் இது போன்ற மரணங்கள் ஏற்படுவது இயற்கை. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பல சமூக விரோத சக்திகள் சென்னையை புகலிடமாக வைத்து கொண்ட சக்திகளை சென்னையிலிட்டு அண்டை மாநிலங்களுக்கு அவர்கள் ஓட்டம் பிடிக்கிற அளவிற்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் துரிதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. தவறு செய்பவர்களுக்கு நீதிமன்றங்கள் தொடர் அந்த வழக்குகளுடைய விசாரணை அனைத்தையும் துரிதப்படுத்தி இந்த ஆட்சியில்தான் தொடுக்கப்பட்ட வழக்குகளில் தீர்ப்புகளையும் பெற்றுத்தந்து குற்றவாளிகளுக்கு 2 தண்டனைகளை தருகின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எதிர்பாராத நடக்கின்ற குற்றங்களுக்கு உடனுக்குடன் தீர்வு கண்டு அந்த குற்றவாளிகளை கைது செய்து ஸ்காட்லாந்து யார்டு இணையாக தமிழக காவல்துறையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இயக்கி கொண்டிருக்கின்றார். ஆகவே சட்டம் ஒழுங்கு என்பது அவர்களுடைய கற்பனையான குற்றச்சாட்டு. இந்த ஆட்சி சீரோடும் சிறப்போடும் மக்களுக்கு தேவையான பாதுகாப்போடும் அமைதி பூங்காவாக திகழ்கின்ற இந்த ஆட்சியில் அவதூறு கற்பிப்பதுதான் அவர்களுடைய பணி என்பதால் நாங்கள் அதை விட்டுவிட்டு மக்கள் பணியை தேடி எங்களுடைய நகர்வுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் டாஸ்மாக் கடையில் வந்து முதலமைச்சர் படத்தை பாஜக மாட்டம் உட்பட்டுருக்காங்க. மாட்டின எங்காலும் பதிலுக்கு இறங்கிட்டாங்க. இவங்க இது மாதிரியான செயலில் ஈடுபடும் போது தான் அவன் 4 கால் பாய்ச்சலில் வந்தான், 8 கால் பாய்ச்சலில் திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் களத்திலே நிற்பான். அண்ணாமலை ஏற்கனவே சொன்னார், முதலமைச்சர் இல்லத்தை முற்றுகையிடுவேன் என்று. நாள் குறியுங்கள், தேதி குறியுங்கள், வாருங்கள், காவல்துறை உதவி இல்லாமல் நாங்களே திராவிட முன்னேற்ற கழகமே அதை சந்திப்போம் என்று சொல்லியிருக்கின்றோம். குறிக்கட்டும், பல பரீட்சைக்கு வாருங்கள், தயாராக இருக்கின்றோம். களத்திற்கு ஈட்டி முனைக்கு மார்பு காட்டுகின்ற கூட்டம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டம். திராவிடத்தின் வரலாறு, திராவிட கட்சிகளின் வரலாறை முழுமையாக அறியாதவர் இப்படித்தான் மக்களையும் அவருடைய அப்பாவி தொண்டர்களையும் தூண்டிவிட்டு சட்டம் ஒழுங்கு கெடுவதற்குண்டான சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வியூகங்களை வகுப்பதில் முன்னணியிலே இருக்கின்ற தீர்க்கதரிசி இதற்கு இடம் தர மாட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.